ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோபயாலஜி கல்ச்சர் மீடியம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். What is culture medium? A chemically prepared the solid and liquid substance used to support the growth of microorganism. It is called of the culture medium. இப்போ இதை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து வளர்கிறதுக்கு இந்த கல்ச்சர் மீடியா வந்து யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து சிம்பிள். இதை வந்து காம்ப்ளிகேட்டடாக சொல்லணும்னா இப்போ யாருனே தெரியாதவங்க இன்ஸ்டாவில் வந்து செலிப்ரிட்டி ஆகும் போச்சுல அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வளர்கிறதுக்கு நம்ம வந்து கல்ச்சர் மீடியா வந்து யூஸ் பண்ணணும். இதான் வந்து கான்செப்ட்டு. யூசஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியா டு ப்ரொவைட் த நியூட்ரிஷன். ஒரு பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கு மெயினாக தேவைப்படுறது நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த மீடியம் தான். டு ஃபெசிலிட்டேட் ஸ்பேஸு. ஒரு பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கு தகுந்த இடம் வேணும். இப்போ வந்து சில பாக்டீரியா வந்து காற்றுல வளரும், சில பாக்டீரியா வந்து வாட்டரில் வளரும். ஸோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த மீடியம் தான். டு என்ஹான்சிங் க்ரோத்து. சில பாக்டீரியா வந்து ஒரு நாளில் வளரும், இல்லைனா சில பாக்டீரியா 100 நாளில் வளரும். ஸோ அதோட க்ரோத்தை வந்து என்ஹான்சிங் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டடீஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணலாம். டு இன்க்ரீஸ் த பாப்புலேஷன். இப்போ 1-2 பாக்டீரியாவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. அதே குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து காலனி ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லி அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்குது. ஒரு பாக்டீரியா வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், இன்னொரு பாக்டீரியா அந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கும் இந்த கல்ச்சர் மீடியா வந்து ரொம்ப உதவுது. இப்போ அந்த கல்ச்சர் மீடியாவில் என்னென்ன பேசிக் காம்பனண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து நைட்ரஜன் சோர்சஸ். இப்போ வந்து ஒரு பாக்டீரியான்னு எடுத்தால் அந்த பாக்டீரியாவுக்கு வந்து டிஎன்ஏ இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து நைட்ரஜன் சோர்ஸஸாக நம்ம கொடுப்போம். அதில் வந்து அமினோ ஆசிட்ஸாக கொடுக்கலாம், பெப்டைடாக கொடுக்கலாம், ஸோ ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டாக கொடுக்கலாம். அப்புறம் க்ரோத் ஃபேக்டர். இப்போ நம்ம நல்லா வளரணும்னு சொல்லி மில்க்கு, ஹார்லிஸு, பூஸ்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து குடிக்கிற மாதிரி இந்த பாக்டீரியா வந்து நல்லா க்ரோத்தாக வளர்கிறதுக்கு நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். அது வந்து பிளட் சீரம், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, மீட் எக்ஸ்ட்ராக்ட்டுன்னு சொல்லி நிறையா க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்புறம் எனர்ஜி சோர்சஸ். இப்போ நம்ம எனர்ஜியாக இருக்கிறதுக்கு நிறையா எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடிக்கிற மாதிரி இந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து எனர்ஜியாக வளர்கிறதுக்கு சுகரு, ஆல்கஹாலு, கார்போஹைட்ரேட்ஸு அண்ட் அதர் கார்பன் சோர்சஸ்லாம் வந்து மெயினாக நம்ம வந்து அதில் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் தான் வந்து கார்பன் கண்டென்ட்லாம் வந்து நிறையா இருக்கும். பஃபர் சால்ட். இது வந்து பாக்டீரியா வளர்கிற அந்த கல்ச்சர் மீடியத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்கு மினரல் சால்ட்டு வந்து மெயினாக தேவைப்படும். ஸோ பாஸ்பேட்டு, சல்பேட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கல்ச்சர் மீடியானா வந்து இந்த காம்பனண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். நம்ம வந்து அதர் காம்பனண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து செலக்டிவ் ஏஜென்ட்ஸு. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு பாக்டீரியா வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு இந்த காம்பனண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸு, ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து யூஸ் பண்ண முடிச்சு ஒரு செரிடைன் பாக்டீரியா மட்டும்தான் க்ரோத் ஆகும். இண்டிகேட்டர் டை. நம்ம வந்து டை யூஸ் பண்ண முடிச்சா பாக்டீரியா வந்து கலராக க்ரோத் ஆகும். ஸோ அதை பார்க்கவே வந்து என்ன அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து குறிப்பிட்ட பாக்டீரியா மட்டும்தான் இந்த செலக்டிவ் ஏஜென்ட்ஸில் வந்து க்ரோத் ஆகும். இதை விட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு மீடியா தான் வந்து ஒரு பாக்டீரியா வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதே வந்து மீடியா வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது வந்துன்னா ஜெல்லிங் ஏஜென்ட்டு. நான் முதலையே சொன்னேன் சாலிட் அண்ட் லிக்விட் மீடியா இருக்குதுன்ட்டு. இப்போ அகாரு, ஜெலடின்லாம் வந்து ஆட் பண்ணால் இது வந்து சாலிட் மீடியமாக மாறிடும். இதே வந்து என்ன அகார்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தால் இது வந்து லிக்விட் மீடியமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.